முளைச்சி இல்லாமல் இருக்குது. அதனால் எல்லாமே கல் கட்டி விட்டுருக்கேன். 3 பிஞ்சு இருக்குது, 3லேயும் கல் கட்டி விட்டுருக்கேன். அடுத்து இது பாருங்கள், முள்ளங்கி விதை. இந்த முள்ளங்கி வந்து நான் ஒரு காய் முள்ளங்கி விதைக்கி விட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறதுங்க. முள்ளங்கி விதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு காய் விதைக்காகவே விட்டுருந்தேன். அதிலிருந்து பூக்கள் வச்சு, பட் இந்த பூ காயாக மாறலைங்க. பூக்கள் தனியாக இருக்குது, காய் தனியாக வருது. அந்த காயை நல்லா முத்த விட்டேன். இங்கே பாருங்கள் விதை எப்படி இருக்குதுன்னு. ஒரு 5-6 விதை எடுத்தேன். அதில் காய் எடுத்தேன். அதில் விதை பாருங்கள், உடச்சி காட்டுறேன். ஆனால் ஒரு விதை தாங்க ஒரு காயிலையும் இருக்குது. இப்போ பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் விதை. இது நல்லா ஆனால் திரட்சியாக, சில விதை கொஞ்சம் திரட்சியாக இல்லாமல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெருசாக காய் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். சில விதைகள்லாம் நல்லா முத்தி பெரிய விதையாகவே இருக்குது. அதை ஒரு 10 நாள் 15 நாள், குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நாள், அதிகபட்சம் 1 மாதம் கழித்து திரும்பி நம்ம போடலாம். இப்படி நான் ஏற்கனவே இதிலேருந்து பறித்த விதையிலேருந்து போட்டது பாருங்கள். ஒரு 3-4 விதை போட்டேன். ஒன்று தான் முளைச்சி வந்திருக்கு. அதுதான் இப்போ காட்டினது. அப்புறம் இது இவ்வளோ விதைகள் நான் ஒரு 5-6 காயில் இருந்து இவ்வளோ விதைகள் நான் சேகரித்தேங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைமுங்க முள்ளங்கியில் ட்ரை பண்ணுறது. இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். தக்காளியே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவக்காய், அப்புறம் பர்பிள் வெள்ளை வரி கத்திரிக்காய், 2 வெள்ளை கத்திரிக்காய், 2 பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய், கொஞ்சம் பாகற்காய், கொஞ்சம் பூக்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டை அவரை, பர்பிள் அவரை, கோழி அவரை. இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முள்ளங்கி அதோடு சேர்த்து வைக்க மறந்துட்டேன், லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். தேங்க்யூ.